அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 24/12/2025 புதன்கிழமை, மார்கழி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி. இந்த ஆண்டோட கடைசி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். இந்த பஞ்சமி திதியானது இன்று காலை சரியாக 11:41 மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை 11:20 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்று இரவும் செய்யலாம், அல்லது நாளை காலை வியாழக்கிழமை காலை 11 மணிக்குள்ளார நீங்கள் செய்வதனாலும் செய்யலாம். ஏன்னா இது பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் நீங்கள் நாளை காலையில் செய்யலாம். ஏன்னா இது மார்கழி பிரம்ம முகூர்த்தம். நிறைய பேர் மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம்லாம் போட்டு வழிபாடு செய்வீங்க. ஸோ தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இன்றைக்கி நைட்டே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்யும்பொழுது சுத்தபத்தமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி தெரியாமல் நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் அல்லது எனக்கு தீட்டு காலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கூட இதை நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுக்கு 2 நாள் வாய்ப்பு இருக்குது. யார் யாருக்கு எப்போ சௌகரியமோ அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க. இது செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லற நாணயங்கள் குறைந்தது 9 நாணயங்களாவது வேணும். இப்போ நான் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம 108 5 நாணயம் குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை செய்வதற்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, நான் அதை தான் எடுத்திருக்கிறேன். இது நான் பூஜை பர்பஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்கிறேன், வேறு எந்த விஷயத்துக்காகவும் நான் இதை எடுக்க மாட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்திருக்கிறேன். இதை மாதிரி உங்ககிட்ட 108 காசுகள் இருக்குது, இதை மாதிரி 5 நாணயமோ அல்லது 1 நாணயமோ அல்லது இப்போ குபேர காயினே கடையில் விற்கிது, அந்த குபேர குடுவையில் 108 காசுகள் விற்கிறாங்க, அது உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் படமோ சிலையோ இருந்தால் சரி, இல்லாவிட்டாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த அகல் தீபத்திலேயே வாராகி அம்மன் ஆவாகனம் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வருஷம் முழுக்க சில திதிகளை தவற விட்டுருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் முழு பலன் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி, அதாவது கடைசி திதி, கடைசி வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம அழைக்கணும். ஸோ இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இது செய்வதற்கு முன்பு இன்றைக்கி இரவு நீங்கள் 11 மணி வரைக்கும் கூட செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. செய்வதற்கு முன்பு உங்களுடைய முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நன்றாக ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. நேர்மறையான சிந்தனையோடு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க. சில விஷயங்கள்லாம் மற்றவங்க நமக்கு ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இதில் துளி கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எப்பொழுதும் செய்யாதீங்க. நேரம்தான் விரயமாகுமே தவிர அரை மனதோடு நம்பிக்கை இல்லாமல் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு அரை பலன்கள் மட்டுமே தரும். முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வழிபாடு எதற்காக? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், மற்றதுக்கெல்லாம் இது கிடையாது. இப்போ உடல் ஆரோக்கியம் வேணும், உறவு வேணும், நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் இருக்கணும், வழக்கில் வெற்றி பெறணும், இல்லை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், கணவர் வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் அதிலிருந்து வெளியில் வரணும், குடிப்பழக்கம் இருக்குது, அதற்காகலாம் இதை நீங்கள் செய்யக்கூடாது. வெறும் பண பிரச்சனைக்காக, பண நெருக்கடிக்காக, பொருளாதார சிக்கலுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஸோ கடன் சுமை அதிகமாக இருக்குது, கடனால் நாங்கள் தினம் தினம் கஷ்டப்படுறோம், நிம்மதியான உறக்கம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இதை நீங்கள் தாராளமாக நம்பி முழு மனதோடு செய்யலாம். இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு பஞ்சமி திதி வருதோ, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் செய்யலாம். தேய்பிறை பஞ்சமியில் வறுமை போகணும்னு செய்யுங்க. வளர்பிறை பஞ்சமியில் செல்வ செழிப்பு, பொருளாதார முன்னேற்றம் வரணும்னு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இல்லை நாங்கள் இன்றைக்கி சிறப்பான தீபம் வராகிக்கு ஏற்ற போகிறோம், தேங்காய் தீபம் நான் ஏற்ற போகிறேன், அதை நான் ஏற்றி இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா பஞ்சமியில் நிறைய நவதானிய தீபம் ஏற்றுவாங்க, தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு மாதம் மாதம் என்ன தீபம் நீங்கள் ஏற்றுறீங்களோ
நான் வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் அந்த தீபம் ஏற்றிடுவேங்க, அப்போ நான் இதை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு முன்பு ஒரு விளக்கு எரியணும், அவ்வளோதான். அது எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் அமர்ந்துக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி தீபத்தை எந்த திசையில் பொருத்தணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பொருத்திக்கோங்க. அமர்ந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதை மாதிரி சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வேறு மதிப்புள்ள நாணயங்கள் ஒரு 9 இருக்குது அப்படின்னா தப்பு கிடையாது, எடுத்துக்கலாம். 9 அப்படிங்கிறது நான் குறைந்தபட்ச எண்ணிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 27, 54 அல்லது 108 இதை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ சிறப்பானது இன்றைய தினம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். இப்போது இது செய்யும் பொழுது ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 காஞ்ச திராட்சை அல்லது பேரிச்சை அல்லது டைமண்ட் கற்கண்டு, இது வந்து எப்பொழுதும் வீட்டில் இருக்கும். அதை வந்து ஒரு தட்டில் அந்த விளக்குக்கு பக்கத்தில் வையுங்க. படம் இருந்தால் படத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு, பூக்கள் இருந்தால் பூக்கள் போட்டு அழகாக வந்து அலங்காரம் செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்யலாம். இப்போது அந்த விளக்கில் வாராகி எண்ணெய் இருப்பதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாணயங்களாக எடுத்து அந்த விளக்கு தட்டில் வச்சுருப்பீங்க, அல்லது ஏதாவது வெற்றிலையோ அல்லது ஒரு தட்டோ வச்சு இந்த நாணயங்களை அந்த விளக்குக்கு கிட்ட வைங்க. இல்லை அம்மன் படமோ சிலையோ, வாராகி அம்மன் படமோ சிலையோ இருந்ததுன்னா அவங்க பாதத்தில் இதை வைங்க. இப்போ நாம் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம், அனைத்து விதமான பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு வரி மந்திரம். ஓம் ஹ்ரீம் வாராகியை நமக. ஓம் ஹ்ரீம் வாராகியை நமக. ஓம் ஹ்ரீம் வாராகியை நமக. ஓம் ஹ்ரீம் வாராகியை நமக. இதை மாதிரி சொல்லி அனைத்து நாணயங்களும் நீங்கள் வச்சிடுங்க. ஓம் ஹ்ரீம் வாராகியை நமக, அவ்வளோதான் நீங்கள் சொல்ல வேண்டியது. இது மட்டும்தாங்க சொல்லணும். பணம் பெருகுவதற்கான இன்னும் 2 வாராகி மந்திரங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம், அதே பலன்களை தரக்கூடிய மந்திரம். அதனால் நீங்கள் இந்த ஒரு வரியை எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்தி வழிபாடு செய்பவர்கள், வாராகி வழிபாடு செய்பவர்கள் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை செஞ்சிடுங்க. இன்று இரவு முழுவதும் அதை அப்படியே வாராகி பாதத்திலே இருக்கட்டும் அல்லது விளக்கு கிட்ட இருக்கட்டும். நீங்கள் மந்திரம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விளக்கை நீங்கள் குளிர் வச்சுடுங்க. விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா, இப்போ நாளைக்கு செஞ்சிங்கன்னா நாளைக்கு இரவு முழுவதும் அந்த காசுகள் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல் இந்த இதில் நீங்கள் வச்சிடலாம். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த சில்லறை காசை எக்காரணத்தை கொண்டு மற்ற செலவுகளுக்கெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. இதற்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.